நாம் எப்பொழுதுமே பார்க்குறதுக்கு நல்ல இளமையாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்கள் ஃபேஸில் ரொம்ப நாளாக கருந்திட்டுக்கள், கரும்புள்ளி, கருவளையம் இந்த மாதிரி எது இருந்தாலும் எல்லாத்தையுமே நொடியில் போக்கி உங்கள் ஃபேஸை சுருக்கங்கள்லாம் நீக்கி நல்லா பளபளன்னு கிளாஸியாக வச்சுக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் இளமையாகவே தெரிவிங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள், விடவே மாட்டீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு பேக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கலாங்க. அதாவது இந்த தயிர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த தயிரை வந்து அப்படியே நல்லா ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டிடலாம். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னா இது நல்லா ஃபில்டர் ஆகி நல்லா கட்டியாக யோகட் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி தயிரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் ட்ரைனஸ் இருந்தால் அதை நீக்கி ஃபேஸை நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும். அது மட்டும் நல்லா எக்ஸ்போலியேஷன் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி தயிரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். அதாவது சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கடலை மாவு தாங்க. இந்த கடலை மாவு நம்ம ஃபேஸில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் எடுத்து ஃபேஸை வந்து நல்லா கரெக்டாக ஈவனாக சூப்பராக ஒரு டோனாக மாற்றி கொடுக்குங்க. இப்போ அந்த கடலை மாவு தான் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இது கூடவே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா அதிமதுர பொடி. இந்த பொடியை தானே நான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பொடியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். உண்மையாகவே இயற்கையாகவே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த அதிமதுர பொடி நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு இளமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும். இப்போ அதிமதுர பொடி, கடலை மாவு பொடி, காஃபி பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கோம். இந்த ஹனியை வந்து நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ் இருந்தால் அதை நல்லா ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. அதுக்காக நம்ம வந்து ஹனி வந்து சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட இன்னும் அடுத்து ஒரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தாங்க. எந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சத்தூள் வேண்டாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக இந்த யோகட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக கேர்டை வந்து இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா யோகட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா தயிரையும் அப்படியே உள்ளே போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அரக்கு மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. இந்த கேர்டுலேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பயங்கர ஒரு பசை மாதிரி நமக்கு கிடைக்குங்க. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நல்லா ஒரு பசை மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கன்சிஸ்டன்சி செம்மையாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வந்து லிக்விடாக இருந்துச்சுன்னா ஃபேஸ்லேருந்து வலிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லா அப்படியே பிடிச்சிருக்கணும் ஃபேஸில். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செம்மையான சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு செம்ம ஒரு பேக்குங்க. இப்போ இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, எனக்கு எப்படி ரிசல்ட்டு வருது அப்படின்றதையும் நீங்கள் லைவாகவே பாருங்கள். உங்களுக்கு நான் ரிசல்ட்டையும் காட்டியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க, என்னென்னா ஒரு பேக் வந்து ஒரு ஃபேஸுக்கு வந்து ஒத்துக்காமல் கூட போகும். ஆனால் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஸ்கின்னுக்கும் இது வந்து சூப்பராக செட் ஆகுங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது.
பாருங்கள், நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு ஃபேஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி முடிகள் கூட வெளியே வந்துடும். நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணும்பொழுது அந்த முடிகள் கூட இதோடு சேர்ந்து வெளியில் வந்துடுங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக்கு தான் இது. அதேமாரி உங்கள் ஃபேஸில் ரொம்ப நாளாக டேன் இருந்துக்கிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது, டார்க்காக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை. காலை மாலை இந்த மாதிரி கூட அதிகமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா என் குழந்தைக்கு 10 வயசு தான் ஆகுது, 11 வயசு தான் ஆகுது, இதை நம்ம பேக்கை அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன் அப்படி? 15 வயசுக்கு மேலே தான் எந்த பேக்காக இருந்தாலும் ஃபேஸுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வந்தாலும் அது வந்து க்யூர் ஆகிடும். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் வரும், டேமேஜ் ஆகிருக்கும். அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. இதுவே நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வரும். அதனால் நிறைய நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் தான் விட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா நான் உங்களுக்கு தொடச்சி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணும்பொழுது ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்குங்க. சூப்பராக இருக்கு என் ஃபேஸ். எந்த அளவுக்கு நல்லா ரிமூவ் பண்ணி வருது பாருங்கள். எல்லாமே டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் அதை கூட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா க்ளாஸியாக மாற்றிடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நீங்கள் எப்பொழுதும் போல் இளமையாகவே இருப்பீங்க. உங்களுக்கு ஏஜ் ஆகுற மாதிரியே தெரியாது. முக்கால்வாசி சொல்லப்போனால் நான் இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக யங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னே சொல்லலாம். பாருங்கள், நெத்திலலாம் எடுத்திருக்கேன், எந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கிது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாங்க, என் ஃபேஸெல்லாம் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னா முதல் காரணமே இந்த ஒரு பேக்கு தான். நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்பயுமே விட மாட்டேன். வீக்லி ட்வைஸாவது கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிடுவேன். அதனால தான் என் ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக இருக்குங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக்கி மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் நல்லா ஒரு காட்டன் வச்சு ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு குட்டி குட்டி முடி இருந்தால் கூட இந்த துடைக்கும் பொழுது அந்த ஃபேஸில் இருக்க பூனை முடிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட உங்களுக்கு வந்துடும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதெல்லாமே எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்கும்பொழுது நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். அதெல்லாம் அந்த பேக்கோடையே நம்ம தொடச்சி எடுக்கும்பொழுது வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். முடியெல்லாம் இருந்தால் பார்க்குறது கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க. எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு செம்ம ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. என் ஃபேஸுக்கும் என் கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுமாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க ஃபேஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் பிரச்சனைகள்லாம் நல்லா
சால்வ் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டாக யங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே எனக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye bye.